அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய தோழர் தியாக அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் தோழர் சங்கர சுப்பு அவர்களுக்கும், நம்முடைய தோழர் அவர்களுக்கும், வந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இன்றைக்கு என்னால் விரிவாக பேச முடியாமல் போகிறதுக்கு சில வேலை அழுத்தங்கள் காரணமாக இருக்கும். இருந்தாலும் நான் மிக விரிவாகவும் செறிவாகவும் தொகுத்து கொள்ள முடியல. ஒரு குறுகிய நேரத்தில் நான் இது பற்றி பார்த்ததையும் நடந்து வந்த பாதைகளில் இருந்த சில நிகழ்வுகளையும் குறிக்க விரும்புகிறேன். நான் அந்த படத்தை பார்த்துட்டேன், ஆனாலும் முழுமையாக பார்க்கல. நேர அழுத்தத்தினால முதல் ஒரு 3/4 மணி நேரம் விட்டுட்டு அதன் பிறகு தான் பார்க்க முடிஞ்சது. அதனால் முழுமையாக பார்க்கல. நான் முதல் பகுதி முழுமையாக பார்த்தேன். தோழர் தியாக அவர்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல் அதிகார வர்க்கத்தினுடைய சார்பு திரைப்படங்களுக்கு மாற்றாக இது ஒரு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களின் சிறப்பு நிகழ்வுகளை இந்த மாதிரி ஒரு படமாக வெளிக்கொண்டு வந்திருப்பது மிக பெரும் வரவேற்புக்குரியது. நம்ம கடந்த காலங்களில் இது போன்றதான நிகழ்வுகளை தமிழ் திரையுலகத்தில் பார்க்கல. சில ஆங்கில படங்களில் நான் என்னுடைய கல்லூரி காலங்களில் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியப்பாகவும் இருந்திருக்குது. ஆனால் இப்படி ஒரு தமிழ் படத்தில் இப்படி ஒரு வெளிப்பாடு வந்தது ரொம்ப வரவேற்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. காலத்தால் அது எல்லா அரங்குகள்லேயும் எல்லா சுவடுகளையும் அது வெளிப்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நம்முடைய இயக்குநர்கள்லாம் ஈடுபடுவார்கள் என்கிற நம்பிக்கையை இந்த படம் தந்திருக்கிறது. குறிப்பாக 2009 தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் வரலாற்று செய்தி. ஈழத்தை அடிப்படையாக அதை பார்த்து அதனுடைய நிகழ்வுகளில் பெரிய அளவில் தாக்கமுற்ற இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தது. ஆனால் எங்களுடைய காலத்தில் குறிப்பாக 70களுக்கு பிறகு 80கள் 86 அந்த காலகட்டத்திலலாம் எங்களுக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்ததெல்லாம் தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகள் தான். தருமபுரியினுடைய தாக்கம், குறிப்பாக புலவர்கள் பெண்ணாடம் அந்த வட்டாரத்தினுடைய அரியலூர் இந்த பகுதிகளில் நடந்த பெரும் அடக்குமுறைகள், தோழர்கள்லாம் களமாடிய அந்த நிகழ்வுகள் பற்றியான செய்திகள், இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விறுவிறுப்பான செய்தியாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் இது போல் காட்சிகள்லையோ அல்லது போல் அந்த கைபேசி ஊடகங்களையோ நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்களுக்கெல்லாம் அப்போ ஒரு பெரிய வியப்பாக இருக்கும். ஒரு சின்ன துண்டறிக்கை எம்எல்ஏ இயக்கத்தின் வழியாக வந்துருச்சுன்னா அதை போய் திரைமறைவில் உட்கார வச்சுக்கிட்டு படிக்கிறது, அதனுடைய இதழ்களை தேடி தேடி அலையிறது, இதெல்லாம் அந்த காலம்லாம் ரொம்ப முக்கியமான காலங்கள். ஒரு துண்டறிக்கையில் கூட ரொம்ப இப்பத்திய அழகுணர்ச்சியெல்லாம் பார்க்கவே முடியாது. நல்ல சிறப்பான வடிவமைப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. அதை படித்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அச்சு முறையெல்லாம் ரொம்ப நேர்த்தி இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை நாங்கள் தேடி பிடிச்சி படிப்போம், விடாமல் தேடுவோம். யார் வேறு யாராவது தோழர்கள் கிடைப்பாங்களா அப்படின்னு அலைவோம். ரொம்ப அலைச்சலுக்குரியது. இப்போ இருக்கக்கூடிய எந்தவித அடிப்படை வசதிகளுமே அன்றைக்கு கிடையாது. வெறும் மிதிவண்டியில் வச்சுக்கிட்டு 100கணக்கான கிலோமீட்டர்கள்லாம் நடந்து போய் தோழர்களை சந்தித்தது, போனது, வந்ததெல்லாம் ஒரு பெரிய நிகழ்வுகள். நாங்கள்லாம் அப்படி அலைஞ்சு தவிச்சோம். குறிப்பாக தோழர் தமிழரசனோட பயணித்த காலங்கள்லாம் அப்படியான படிப்பினைகள் எங்களுக்கு நிறைய உண்டு. இரவாக நடந்தது, இரவாக போனது, மிதிவண்டியிலேயே ஓடுனது, மிக பெரும் தாக்கங்கள். அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாதது. தோழர்கள்லாம் பெரிய அளவில் அந்த மாதிரியான ஈகங்கள்லாம் செய்து தான் 16 ஆண்டுகள் உள்ளே இருந்தாங்க தோழர் தியாகெல்லாம். தோழர் தமிழரசனோடு நாங்கள் பயணித்த சில ஆண்டுகள், இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத வரலாற்றில் பெரிய படிவுகள் அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் கடந்து தான் அந்த அரசியல் செழுமைப்பட்டுக்கிட்டே வந்தது. நடைமுறையும் அரசியலும் செழுமைப்பட்டு பெரிய விவாதம்னா இப்பயும் அந்த விவாதங்கள் தொடர்கிறது. அது வரவேற்புக்குரியது. அந்த விவாதங்கள்லாம் பெரிய தருக்கங்களாக நடக்கும் அரசியலாக. இந்த தருக்கங்களை வெளியிட்டு இன்னைக்கு எல்லா ஊடகங்கள் வழியாகவும் பொதுத்தளத்தில்
அலைபேசிகள் வழியாகவும் பல்வேறு தளங்கள்லையும் அந்த தருக்கங்கள் நடக்கிறது போல் அன்றைக்கு அப்படி நடக்காது. ஒரு அரை கூட்டத்துக்குள்ளார நடக்கும். அந்த தருக்கங்கள் என்னன்னு இன்னொரு புறவெளியில் புரிஞ்சுக்கிறது கூட இதாக இருக்கும். இதே வடபழனியில் கோடம்பாக்கத்தில் அந்த சாதி ஒழிப்பு பற்றி பூப்பாயினுடைய வெளியீடு சாதியம்னு ஒரு சின்ன வெளியீட்டு நூல் இருக்கும். தோழர்கள் மூத்த தோழர்களுக்கெல்லாம் தெரியும். 80களில் அந்த கருத்தரங்கம் நடந்தது. அதில் எஸ்விஆர் உள்ளிட்டு எல்லா மூத்த தோழர்களுமே வந்து வட மாநிலங்கள்லேருந்து தான் வந்து அந்த கருத்தரங்கத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்து அது எங்களுக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்கும். ரொம்ப பெருமையாகவும் நாங்கள் அந்த கருத்தரங்களில் கலந்துக்கிட்டோம். அதெல்லாம் அப்படியே உட்காந்தபடியே கேட்டு அது பெரிய தருக்கமிட்டு அந்த நூலாகவும் வெளிவந்தது. அதுபோல் எல்லா இதுவுமே கடந்து இந்த அரசியல் களம் விரிவடைஞ்சிருக்குது. அந்த விரிவடைந்ததனுடைய வெளிப்பாடுகளுடைய சில நிகழ்வுகளை வைத்து இந்த படம் வெளிவந்திருக்கு. பார்க்கறதுக்கு பல நிலைகளில் மகிழ்ச்சியாகவும் நம்ம மீண்டும் அந்த பாதைகளெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு சில காட்சிகள் நிறைவை தருவதாகவும் இருந்தது. இருந்தாலும் பெரிய அளவில் அரசியல் பேசப்படாத ஒரு படமாக தான் என்ன அளவில் நான் உணர்றேன். நிகழ்வுகளின் தாக்கம் அதில் நிறையா, அதெல்லாம் மறுக்க முடியாது. அந்த நிகழ்வுகளின் தாக்கம் நம்முடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் பெரிய அளவில் வேகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அரசியல் கலந்தாய்வை செய்கிறதுக்கான தூண்டலை அது பெரிய அளவில் தந்த மாதிரி எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கூடுதலாக அரசியல் களத்தோடு சிந்திக்கிற தோழர்கள் அதை ஓரளவு உணர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சில விவாதங்களை கட்டாயம் அந்த படம் கிளப்பி விடும், புதிய தோழர்களுக்கு ஆர்வமாக. இப்போ புத்தக சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் புலவர்னா யார், புலவரை பற்றியான தேடல், புலவரை பற்றியான புத்தகங்கள் ஏதாவது வருதா, தமிழசன் பற்றியான புத்தகங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சாதாரண புதிய இளைஞர்கள் வந்து தேடி அலையிறாங்க, கேட்குறாங்க. அந்த தேடலை இது கொடுத்துருக்குது. புதிய தலைமுறைக்கு இப்படியான நிகழ்வுகள் சில செய்திகளை சொல்லுவதற்காக தேடி அலையிறாங்க. ஆனால் அப்படியான நிகழ்வுகளை அரசியலாகவும் ஒரு ஆய்வு களத்தோடையும் வெளிப்படுத்துகிறபடியான இதழ்களோ நூல்களோ இயக்கங்களோ இன்னும் விரிவான தளத்தில் தமிழ்நாட்டில் செழுமையாக வளரலைங்கிற ஒரு பின்னடைவும் நம்மள்கிட்ட இருக்குது. மிக பெரும் ஒரு காலகட்டத்தில் 80களில் மூன்று திக்காக போயிட்டுருக்கோம். சாதி ஒழிப்பு பற்றியான சிந்தனைகளில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள், இன்னொரு பக்கம் தமிழ் இயக்கங்கள் எல்லாம் தமிழ் பற்றியாக தமிழ் இன உணர்வோட, தமிழ் மொழி இன உணர்வோட அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பொது உடைமை இயக்கங்கள் வர்க்க போராட்டத்தினுடைய எல்லையோட மட்டும் நகர்ந்துட்டு இருக்கோம். இந்த மூன்றும் கலந்து பேசாது. பெரியார் இயக்கங்கள் அது ஒரு பக்கம், இதனுடைய ஒன்றின் தேவையை இன்னொன்று உணரல. இப்படியான ஒரு பெரிய இடைவெளியோடு தான் எல்லாம் நகர்ந்தது. என்னுடைய காலத்தில், குறிப்பாக தோழர்களுடைய காலத்தினுடைய அடுத்த காலங்களில் எங்களுடைய காலத்தில் நாங்கள் சிபிஎம் தோழர்கள்ட்டெல்லாம் நாங்கள் பேசணும்னா அவங்கெல்லாம் ரொம்ப முரண்டு அடிச்சுட்டு எங்கெல்லாம் சந்திக்க கூட மாட்டாங்க, மறுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ சிபிஎம்னுடைய மூத்த தோழராக இருக்கக்கூடிய மதுக்கூர் ராமலிங்கம் அவருடைய அறையில் நாங்கள் வந்து இந்த தமிழ்நாடு விடுதலை படையோட தொடர்பு இருந்த காலத்தில் சில காலங்கள் தங்க வேண்டியிருந்தது, ஒரு சில மாதங்கள். அவரோட நான் தங்கியிருந்த நேரத்தில் சிபிஎம்னுடைய தலைமைக்கு அது தெரிஞ்சு அவரை ரொம்ப கட்டாயப்படுத்தி இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அவரை இது பண்ணுங்க, நீங்கள் எதுக்கு எம்எல்ஏ இதழ்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னு அவரை போட்டு மிரட்டி அவரை இனிமேல் சந்திக்க கூடாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க தோழர்கள்லாம் வர நேரத்துக்கு அந்த இதழ்கள் அந்த புத்தகங்கள்லாம் தூக்கி பரன் மேலே தூக்கி போட்டுருவார், இந்த எம்எல்ஏ இதழ்கள் எல்லாம். அந்த அளவுக்கெல்லாம் அந்த கட்சிகளுக்குள்ளாரே இருந்த நெருக்கடிகள். இதை கடந்து தான் படிப்போம், இதை கடந்து தான் விவாதிப்போம். அப்படியான ஒரு பெரிய சூழல்கள், இப்படியான சூழல்களில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு தேவையை அந்தந்த குழுக்கள், எம்எல் குழுக்கள் அவங்க விவாதித்து அவர்களிலிருந்து அவர்கள் புரிந்து கொண்ட அரசியலிலிருந்து சில நிகழ்வுகள் பெரிய அளவில் நடந்திருக்குது. கட்டாயமே எல்லாமே அது ஆய்வுக்கும் திறனாய்வுக்கும் வரவேண்டிய களம். அது திரைப்படத்தில் வந்து தான் நமக்கு வரணும்னு இல்லை. திரைப்படத்துக்கு வந்த பிறகு வெகு மக்களுக்கு பேசு பொருளாக மாறலாம். ஆனால் இயக்கம் சார்ந்தவர்களுக்கு, கொள்கை சார்ந்தவர்களுக்கு,
இது எல்லா ஊடகங்கள் வழியாகவும் பெரிய பேசு பொருளா வளர்ந்துருக்கணும். இந்த திரைப்படத்தின் வழியாகவாவது பேசு பொருளா மாறி இருக்குதே அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனா அது பேசு பொருளா மாறி இருக்கணும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே அது பேசு பொருளா மாறி இருக்கணும். இன்றைக்கு அது இன்னும் வேறு வேறு திசைகள்ல மாறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஒரு வர்க்க போராட்டத்தினுடைய அரசியல் இன்னும் கூர்மைப்பட்டு விவாதிக்கப்பட வேண்டிய நேரத்துல, தர்க்கமிடப்பட வேண்டிய நேரத்துல, தமிழ் தேச அரசியல் அதுவும் செழுமைப்பட்டு வளர்ந்து கொண்டே வரக்கூடிய சூழல்ல, தமிழ் தேசம்ங்கிற பேரால அரசியலுக்கு இழுக்கக்கூடிய, தேர்தல் அரசியலுக்கு இழுக்கக்கூடிய பாதை, தமிழ் தேசம்ங்கிற அந்த செழித்த செழுமையான வளர்ச்சியை சிதைக்கிற மாதிரியான போக்குகள் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி வர்க்க போராட்டத்தினுடைய அரசியலினுடைய போக்குகளை சிதைக்கிற மாதிரியான போக்குகள் நடக்குது. அம்பேத்கர், பெரியார் எல்லாம் தேவையில்லை, மார்க்ஸ் எல்லாம் அயன்மையார், அவங்களுக்கும் தமிழ் தேசத்திற்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? பெரியார் தமிழரா, அம்பேத்கர் தமிழரா, மராட்டியத்துக்காரரை எதுக்கு நம்ம இங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்கணும்? இதெல்லாம் ஒரு பொருளற்ற, அறிவு சாராத ஒரு நிகழ்வு போல, தருக்கங்கள் போல நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் சரியான விடையை பொதுவுடைமை இயக்கங்கள், இந்த படியான விரிவான அரசியல் ஆய்வு கொண்ட இயக்கங்கள் இன்னும் சரியான விடையை தரவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிகழ்வுகள் பற்றி நிறைய நம்ம வெளிப்படுத்தணும். ஒரு கொள்கை சார்ந்த, ஒரு கோட்பாடு சார்ந்த கட்சிகள் எப்படியான நடைமுறை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து நிறைய தர்க்கம் வேணும். கோட்பாடுகளே இன்னும் சரியா விவாதிக்காத நிலையில, சரியா நிறைவு பெறாத நிலையில, அதை சார்ந்த சில நிகழ்வுகளும் சில பிழைப்பாடாக போறது இயற்கையானது தான். அது நம்ம தவறு இல்லைன்னோ அல்லது தவறுன்னோ நம்ம சுட்டி காட்டுவதற்கான சூழலும் அமையல. தொடர் குறிப்பிட்டது போல அந்த நேரத்துல மருதையாற்று பாலம், அரியலூர் நிகழ்ச்சி பாலம் நடக்கும் பொழுது நாங்கெல்லாம் இப்ப மிக இளைஞர்களாகவும் கல்லூரி சார்ந்தவர்களாகவும் இருந்துகிட்டு இருந்தோம். நாங்கள் சென்னையில் ஒரு இயக்கம் சார்ந்த, குறிப்பாக தமிழ்நாடு விடுதலை படையினுடைய வெகுமக்கள் இயக்கமாக இருந்து ஒரு நாள் சூரொட்டி ஓட்டுறோம். ஒரு நிகழ்வுகளுக்காக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ சூரொட்டி ஓட்டும் போது எங்களுக்கு ஒரு வாசகம் தரப்பட்டது. இந்த வாசகத்தை, இந்த வரியை நம்ம அப்படியே சூரொட்டியாக ஒட்டலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு தோழர்கள் குறிப்பிட்டாங்க. நாங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பேருந்துகளில் இதெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம். அந்த சூரொட்டி நல்லா பளிச்சுன்னு எல்லா ஊர்கள்லையும், அந்த குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு பேருந்துகளில் எல்லா இடங்கள்லையும் ஒட்டப்பட்டு இருக்குது. மறுநாள் காலையில் மருதையாற்று பாலம் வெடிப்பு செய்தித்தாளில் தான், செய்தித்தாளில் வந்தால் தான் அப்போல்லாம் செய்தித்தாளில் வருது. எங்களுக்கு என்ன ரொம்ப ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அந்த மருதையாற்று பாலத்தில் வெடிப்பட்ட அந்த வரிகள் அப்படியே நாங்கள் ஒட்டின சூரொட்டியில் இருக்குது. எங்களுக்கு அதிர்ச்சியாகவும் அச்சமாகவும் போயிடுச்சு. என்னடா ரொம்ப போயிடுச்சுன்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தொடர் என்ன தொடருது இப்படின்னு நாங்கள் பெருசாக பேசி அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க. எல்லாம் சொல்லும் போது தான் எங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இயக்கத்துக்குள்ளார நுழையிற காலம் அதெல்லாம். அப்புறம் இது போலான நிகழ்வுகள் எல்லாம் பெரிய, அது ஒரு விறுவிறுப்பாகவும் இருந்தது. அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு, அரசியலை, நடைமுறைகளை புரிந்து கொள்வதற்கான படிப்பனையாகவும் அமைஞ்சது. இதெல்லாமும் அதனுடைய ஒவ்வொரு உறுப்பினருடைய செயல்பாடுகள், இணக்கங்கள், தோழர்களுடைய உறவாடல்கள், இது பற்றி அங்கங்கே தொட்டு காட்டின மாதிரி படத்தில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நிறையா வெளிப்பட வேண்டிய, அந்த நிகழ்வெல்லாம் தொகுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்னும் பொதுவுடைமை கட்சியினுடைய வரலாறே இன்னும் சரியாக தொகுக்கப்படலை. எம்எல்ஏ இயக்கங்களுடைய வரலாறு பரவலாகவே இழந்திருக்கிறோம். எவ்வளவோ படிப்பினைகள், எத்தனையோ தோழர்களுடைய படிப்பினைகள், அப்புபாலன் தொடங்கியே நம்ம கணக்கிட்டு பார்த்தா ஒவ்வொரு தோழர்களுடைய படிப்பினைகளையும் கட்சியினுடைய படிப்பினையாக இன்னும் உருவாக்கலை. பெரிய இடைவெளி, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரும் இடைவெளி, அதெல்லாம் மிகப்பெரும் வருத்தத்திற்குரிய இடைவெளி. அந்த இடைவெளி அது தொகுக்கப்படாததுனால நமக்கெல்லாம் வியப்பாயிடுது விடுதலை படம். அதை முறையான நிலையில் இந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளுடைய பின்னணி, அதனுடைய சாரங்கள், அந்த சாரங்களினுடைய வெளிப்பாடுகள், நடந்த அதிர்வுகள், இது பற்றியெல்லாம் தொகுக்கப்பட்டிருந்ததுன்னா பெரிய இதாக இருக்கும். மீனம்பாக்கத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடக்குது. அந்த குண்டுவெடிப்பு தாக்கம் யார் செஞ்சா என்ன அப்படிங்கன்னே தெரியாது. பார்த்தா
அது இலங்கை தமிழர்கள் இங்கே வந்திருந்து தாக்கமிட்ட நேரத்தில். அப்போ தமிழ்நாடுனுடைய விடுதலை அரசியல் ஒரு பக்கம் எங்கிருந்து கிளம்புதுன்னா, தனித்தமிழ் இயக்கத்தினுடைய செயல் நீட்சியா பாவலரேறு ஐயா தென்மொழியின் வழியாகத்தான் தமிழ்நாடு விடுதலைங்கிற அரசியல் மேலோங்கி வருது. அவர் ஒரு அரசியலை, தமிழ் தேச அரசியலை பொதுவுடைமை அரசியலோடு இணைத்து நகர்த்த வேண்டும்ங்கிற புள்ளியிலிருந்து அவர் தமிழ்நாடு விடுதலைக்காக ஒரு 3 மாநாடுகள் நடத்துகிறாரு. அதெல்லாம் 70களின் காலம். இதுக்கிடையிலேயே எம்எல் இயக்கங்களுடைய தோற்றுவாய், அவங்க சில செய்திகளோட விவாதங்களோட வர்க்க போராட்டத்தினுடைய இதை அழித்தொழிப்பு நிகழ்வு இதெல்லாம் கடந்து அவங்க வராங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய இடைவெளியோடு தான் நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது, உறவு கொள்ளல. 1981 தற்செயலாக ஒரு நிகழ்வுகளோட உலகத்தமிழ் கழகம், உலகத்தமிழ் மாநாடு, 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்ததில் ஒரு கண்டன துண்டறிக்கை கொடுத்து நாங்கள்லாம் சிறைப்படுறோம். 3 பேர் சிறைப்படுறோம். அதில் சேலம் சிறையில் வச்சுருக்கும்போது தான் முதல் தோழர் நம்பியார் அறிமுகமாகி, நம்பியார் வழியாக அதுக்கப்புறம் புலவர் இருக்கிறாரு, சென்னையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்பியார் சொல்லி, நீங்கள் போய் சென்னையில் அவரை சந்திங்க. எப்படி தோழர் சந்திக்கிறதுன்னு கேட்டப்போ, அப்போ சிறைக்குள்ளார இந்த குறிப்பாக அந்த விடுதலை படத்தில் சிறை பற்றியான அடக்குமுறைகள், சிறையிலிருந்து எப்படி அரசியல்கள் நகர்ந்தது பற்றியான செய்திகள்லாம் விடுபாடாக தான் இருக்குது. அப்போ அப்போல்லாம் என்னென்னா முழுக்க தோழர்கள்லாம் அந்த அவங்களுடைய புத்தகங்களில் பதிவு செய்திருக்காங்க, புலவரும் அதை பதிவு செய்திருக்கிறாரு. ஒரு அடைப்பாக இருக்கும், நக்சலிய தோழர்கள்னு சொல்லி அவங்க ஒரு சின்னதாக எழுதி போட்டு யாரையும் அந்த பக்கம் போக வர சந்திக்க விட மாட்டாங்க. அதை கடந்து தான் நாங்கள் எல்லாம் குருமூர்த்தியும் நம்ம தோழர் நம்பியாரையும் சோழ நம்பியாரையும் சந்தித்து தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கே புலவரை பார்த்தேன். அந்த புலவரை பார்க்கும்போது எப்படின்னா, அவரே சொல்லி அனுப்பிச்சார் வழி, எப்படி பார்க்கணும் புலவரை அப்படின்ட்டு. அவரை சிறைக்கிலேருந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு வருவாங்க. மருத்துவமனை, சென்னை பொது மருத்துவமனையில் கூட்டிகிட்டு வரும்பொழுது நான் ரொம்ப ஆர்வ மிகுதியில், எனக்கு அப்போ இந்த ஈடுபாடு ரொம்ப அதிகப்படியானதாக இருந்து, அப்பாட்ட சொல்லாமல் அம்மாட்ட சொல்லி, அம்மா ஏதாவது செஞ்சு கொண்டு போகணும் புலவருக்குன்னு சொல்லி நாங்கள் வீட்டில் ஏதாவது வாங்கி செஞ்சு எடுத்துக்கிட்டு நான் அவரை சென்னை மருத்துவமனை, பொது மருத்துவமனை கூட்டிகிட்டு வருவாங்க. சுற்றி காவலர் சூழ்ந்து அவரை சந்தித்து, அப்போ கொஞ்சம் இலகுவாக இருக்கும், இது மாதிரிலாம் இல்லை. அப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு முறையும் அவர் அடுத்த கிழமை வாங்க தோழர், இப்படி வாங்க தோழர்னு அவங்க உட்காந்து அந்த மருத்துவமனையில் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகி அப்புறம் ரொம்ப அதிகமானது. அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த உறவு குறிப்பாக இந்த தமிழ் தேச அரசியலாளர்களுக்கும் தீவிர பொதுவுடைமை கருத்தாளர்களுக்கும் நெருக்கத்தை அதிகமாக உருவெடுத்தது. அதன் பிறகு நிறையா வாதித்தோம். அதன் பிறகு எல்லாரையும் தீவிர பொதுவுடைமை கட்சியினுடைய தோழர்கள் பலரையும், தலைவர்கள் தோழர்கள் உள்ளிட்டு எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்புகள் கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய வாதங்கள் ரெண்டும் கலக்க தொடங்கினது. இவங்க காலத்திலேயே பாவலரேறு ஐயா காலத்தில், தோழர் ஐயா ஆணைமுத்து ஐயா அவங்க காலத்தில், சாலை இளந்திரன் காலத்திலே தமிழக மக்கள் விடுதலை கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அது இந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தினது. நிறைய தருக்கங்கள் நடந்தது. பெரியாரிய தோழர்கள், தனித்தமிழ் இயக்க தோழர்கள், மார்க்சிய லெனினிய இயக்க தோழர்கள், இவங்களுக்கு இடையில உருவாக்கி தமிழ் தேச விடுதலை அரசியலை இன்னும் செழுமையாக கொண்டு செல்லுவது எப்படி, வர்க்க போராட்டத்தின் வழியாக ஒரு மிக கடுமையான அழுத்தம் கொண்டிருந்தவராக இருந்தார் தனித்தமிழ ஐயா பாவலரேறு. அவரே என்ன சொன்னாரா, ஐயா புலவர்கிட்டையும் மற்ற தோழர்கள்ட்டையும் சொல்லும்போது, ஐயா எனக்கு தமிழ்னா உயிரியா, தனித்தமிழ் இல்லாத வேற எதையுமே நான் ஏற்க மாட்டேன். ஆனால் தமிழ்நாடு விடுதலை, தமிழ்நாடை ஒரு பொதுவுடைமை நாடாக மாற்றுவது என்கிற களத்தில் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கூட வந்துடுவையா, முதல் பணி அதுதான்யா அப்படின்னு சொல்லும்பொழுது புலவருக்கு, கலிய தோழர் தமிழரசன் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த மகிழ்ச்சி, அதற்கான திட்டமிடல் உருவானது. அப்படி ஒரு இணக்க உணர்ச்சி வந்துகிட்டு இருந்த காலத்தில் ஈழச்சிக்கல் ஒரு பெரிய பாதிப்பு. இன்னொரு செய்தியும் இந்த இடத்துல நான் இணைச்சு சொல்லி ஆகணும். தமிழ் தேச விடுதலை அரசியல் தன் சார்ந்த நிலையில் தமிழ்நாடுங்கிற தமிழ்நாட்டின் முரண்பாடுகளை புரிந்து கொண்டு அந்த முரண்பாடுகளை எதிர்நிலைப்படுத்துவது எப்படின்னு வளர்ந்து பேரெழுச்சி கொண்டு வளர்ந்து வந்த காலத்துல தான் ஈழத்தினுடைய சிக்கல் தாக்கம் உருவாகுது. ஈழத்தினுடைய தாக்கம் வளர்ந்து பிறந்த பிறகு அதனுடைய தாக்கம் பெருசால கொஞ்சம் எழுச்சி வருகிற பொழுது
பெரும்பாலான தமிழ் தேச அரசியல் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடுச்சு. அப்ப கூட நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், எம்எல் தோழர்கள்லாம் இணைந்து, தோழர் விவேக், தோழர் நடராஜன், நாங்கெல்லாம் இணைந்து ஒரு அரசியலை முன் வச்சோம். தமிழ் தேச விடுதலை போராட்டமே தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு துணை நிற்கும் அப்படிங்கிறது. தமிழ் தேச விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்காம தமிழீழ போராட்டம் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியலை முன் வச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்தணும். அப்ப இதே போல தருக்கங்கள் அது அடுத்த கட்ட இளைஞர்கள் அளவுல நடந்துகிட்டே இருந்தது. அப்ப தொடர்ச்சியான அந்த அரசியல் நகர்வுகள் அதை கடந்து தமிழீழ போராட்டம் இன்னும் அதிகப்படியா போய் குறிப்பா 2009க்கு பிறகு பெரும்பாலானவர்கள் எம்எல் இயக்க தோழர்கள் உள்ளிட்டு பெரும்பாலான தோழர்கள் எல்லாமே தமிழீழம்ங்கிறது முதன்மைக்கு வந்துருச்சு. அப்ப தமிழ் தேச அரசியல் ரொம்ப பின்னுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தமிழன்கிற ஒரு உணர்ச்சி, குறிப்பா தமிழ் இயக்கங்கள்கிட்ட, தமிழ் தேசிய இயக்கங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே தமிழன் உடனே ஈழம் தான் தன்னுடைய தேசம் அப்படின்னு இப்ப அந்த அரசியல் முரண் பெரிய குழப்பத்துக்கு உருவாக்கி தமிழனா பிறந்தானா உடனே அவன் ஈழத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும். ஈழத்தினுடைய அரசியல் என்ன, இங்க என்னென்ன அரசியல் குளறுபடிங்கிறது ஒரு பெரியது. அதை விட பெரிய குளறுபடி தமிழ் ஈழத்தினுடைய அரசியல். தமிழீழத்தினுடைய அரசியல்ல அயலுறவு அரசியல், அண்டை தேசங்களுடைய அரசியல் பற்றியான புரிதலே இல்லாத வளர்ச்சி. செயல் அளவுல புலிகள் உயர்ச்சியை நம்ம பெருமையா கொள்ளலாம். ஆனா அரசியலா இருக்கக்கூடிய சில நெருடல்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத அல்லது சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை இல்லாத போக்குகள் நிறைய நடந்தது இந்த காலத்துல. அதெல்லாமும் ஆய்வு செய்யப்பட முடியாம, அதுல முகம் கொடுக்க முடியாம சில நகர்வுகள் போக்குகள் இப்படியே இருந்துகிட்டு இருந்த சூழல் தான் அந்த நேரம். அதுலதான் மீனம்பாக்கம் குண்டுவெடிப்பு நடக்குது, பல்வேறு குண்டுவெடிப்பு நடந்துட்டே இருக்குது. திருவையாறுல தொடர்ச்சியா தமிழ்ல பாடவே மாட்டாங்க, மிக பெரும் இதா இருந்தது. இப்ப தமிழிசை விழான்னு நம்மெல்லாம் பறைய ஒலிக்கலாம் எல்லாம் பண்ணலாம், ஆனா அந்த காலகட்டத்துல அப்படி இல்லை. திருவையாறுல பெரிய அளவு நடந்தது. அதுக்கு ஒரு கண்டன இதா குடமுருட்டி பாலம் குண்டுவெடிப்பு நடந்தது. தமிழரசனுடைய தமிழ்நாடு விடுதலை படையின் வழியாக அந்த குடமுருட்டி பாலத்தினுடைய ஓரத்துல ஒரு குண்டு வெடிச்சு அதுல சுவரொட்டி எழுதுறது, அது ஒரு உத்தி மாதிரி அப்படி கடைபிடிச்சாங்க. உண்மையிலேயே யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்கிற நிகழ்வோ யாரையும் வீழ்த்த வேண்டும் என்கிற அக்கறையோ கிடையவே கிடையாது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் குடமுருட்டி பாலத்துல அந்த பாலத்தினுடைய ஒரு சின்ன பகுதி தான் உடைஞ்சது. அந்த உடைவுக்கு பிறகு அந்த சுவரொட்டி ஒட்டுவது இது ஒரு நடைமுறையாவே ஒரு மெத்தடாவே இருந்தது. ஒரு குண்டுவெடிப்பு வைக்கிறது, அந்த இடத்துல ஒரு சுவரொட்டி ஒட்டுவது என்ன நோக்கத்துக்காக செய்யப்பட்டது அப்படின்ட்டு. அதனுடைய நீட்சியா தான் நாங்கெல்லாம் இந்த குண்டுவெடிப்பு கொடைக்கானல் குண்டுவெடிப்புலையும் அதே தன்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சுவரொட்டி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு 26 குண்டுவெடிப்புகள் தமிழ்நாட்டில் நடந்தது. இது எதையுமே பாதிக்கக்கூடாது, ஒருவர் கூட இறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருந்தோம். அதுல குறிப்பா மருதையாற்று பாலத்தை பற்றி தோழர் குறிப்பிட்டதுனால அதை சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையிலேயே தோழர் எனக்கு தெரிஞ்சு தமிழரசன் தோழர் வேற எதுக்காகவுமே மிக வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எதையுமே ரொம்ப இலகுவா எடுத்துட்டு போகக்கூடியவர். ஆனா இந்த இதுக்கு அவருக்கு தொடர்ச்சி அவர் 2 நாள் சாப்பிடவும் இல்லை. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த மாதிரியான நிகழ்வை அவர் செய்யறதுக்கான திட்டமிடமே இல்லை. அந்த போக்குகள்ல அவருடைய நிகழ்வுகள்ல அது என்னன்னா, இதுல திரைப்படத்துல எப்படி இருந்ததுங்கிறது ஒரு அளவீடு. ஆனா நடந்த நிகழ்வுகள்ல அதுக்காக போய் சொன்னதும் இதெல்லாம் ஒரு சின்ன நிகழ்வுகள்ல பல உண்மைகளும் உள்ளடங்கி இருக்குது. அது நிகழ்வுகளாக பதிவு செய்யப்பட்டதை ஒழிய அந்த பாலத்துல ஏன் மருதையாற்று பாலத்துல ஏன் குண்டு வைக்கணும் அப்படிங்கிற தேவை அந்த காலத்துல ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தது. இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி மற்ற ஆங்கில இதழ்கள் எல்லாம் அது வந்திருக்கு, நான் படியெடுத்தும் வச்சிருக்கிறோம், அதை பதிவும் செய்திருக்கிறோம். குறிப்பா அன்னைக்கு எல்லா இந்த இந்திய அமைதி படைங்கிற பேர்ல இலங்கைக்கு ஏராளமான படைகள் போயிட்டே இருக்கும். இப்ப தொடர் வண்டின்னா அந்த கூட்ஸ் வண்டியில, அந்த சரக்கு வண்டியில முழுக்க கருவிகள் இந்த கருவிகளை ஏற்றி அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொன்றுமே ராமநாதபுரம் போகும், ராமேஸ்வரம் போகும், மண்டபத்தின் வழியா அவங்க இதுல கப்பல்ல ஏற்றிட்டு அனுப்புவாங்க. இதுக்கு ஒரு பெரிய கண்டனம். அதே மாதிரி திருவரங்கம் கோயிலினுடைய இதெல்லாம் இணைச்சி வச்சுதான் அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சியை நடத்தினோம். அதுக்கும் உண்மையா அதுவும் ஒரு சின்ன பகுதி, அது வெடிச்சு ஒரு அறிவிப்பு செஞ்சிடணும் அதே தன்மையில். ஆனா அது இப்படி பெரிய விளைவை கொடுக்குங்கிறதோ
வண்டி அதில் செலுத்தப்பட்டு அது விழுந்து போகுங்கிறதோ அவங்களுடைய எண்ணத்தில் அப்படி நடக்கவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. சரி, ஆனால் தவிர்க்க முடியாத அவர்களுடைய விடுபாடுகள்னால நடந்தது. அதனுடைய இதை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காகவும் பல இதை அவர் அறிக்கையாக வெளியிட்டாங்க. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஊடக வலுலாம் இருந்திருந்ததுன்னா அது வெளிப்படையாக வெளிவந்திருக்கும் செய்திகள், ஆனால் வரல. அதனால் அதை ஒரு பெரிய தவறுதலாகவே தோழரே அதை பொறுப்பேற்று இது பண்ணார். ஆனால் அதன் பிறகு எம்எல் இயக்கங்கள் அதை எப்படி எதிர்கொண்டன அப்படிங்கிறதுல தான் மிக பெரும் வருத்தங்களும் ரொம்ப சினங்களும் கூட எங்களுக்கு வந்தது. குறிப்பாக பல்வேறு எம்எல் இயக்கங்கள் தோழர் தமிழரசனை வந்து ஒரு சமூக விரோதி அப்படின்னே வெளிப்படையாக அறிக்கை விட்டாங்க. அவங்களுடைய இதழ்கள் எழுதினாங்க, சமூக விரோதியாக சீரழிந்தவர் அப்படின்னு. அந்த காலகட்டத்திலே அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுலேயே அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சினத்தை உருவாகுச்சு. நாங்கள்லாம் இப்போ அந்த இயக்கத்தோட கட்சியோட இணங்கி இருந்ததுனால. அதனால் அதுபோல் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மீறல்களும் அதன் பிறகு ஆய்வுகளும் தொடர்ந்து செயல்பாடுகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்திருக்குது. அதெல்லாம் மிக பெரும் படிப்பினைகளாக வரணும். இதையெல்லாம் எடுக்க வேண்டிய பொறுப்பு கட்சிகளிடம் இருக்கு. வரலாற்றையே சரியா எழுதப்படாத நிலையில அது பற்றியான கலை இலக்கிய படைப்புகளா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அதை மீறி இந்த படங்கள் வந்திருக்கிறது நமக்கு மிக பெரும் மகிழ்ச்சிக்குரியது. ஆனால் இதை பார்த்த பிறகாவது நம்மளுடைய கட்சிகள் ஒரு வரலாற்றை ஆவணமாக இந்த இனத்துக்கு எழுதி கொடுக்கணும். தமிழ் தேச விடுதலை அரசியலுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி வகுப்பினுடைய எழுச்சிக்கு ஒரு மிக பெரும் வரலாற்று தேவையோட இந்த வகுப்பு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. தருக்கங்களுக்கு அது போதுமானதாக இல்லை, கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் போதுமானதாக இல்லை. அது தேவைக்குரியது. அதை எல்லாரும் கூடி சிந்திச்சாகணும். அது பற்றியான ஆய்வுகளையும் அந்த ஆய்வுகளோடு முன்னெடுத்து செல்லக்கூடிய அக்கறையும் நமக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த படம் உணர்த்தி இருப்பதாக நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.